வடக்கில் முதலீட்டாளர்களை இழுத்தடிக்கும் அரசாங்கம், சத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. கேப்பா பிளவு மக்களை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சந்திக்க வேண்டும், ரவிகரன் வலியுறுத்தல். முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 40,000 கைதிகளுக்குள் வெடித்தது மோதல், அமைச்சர் பதவி விலகலை சுட்டிக்காட்டிய நாமல். நீதி அமைச்சர் பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது, எதிர்க்கட்சி பகிரங்கம். இலங்கை மத்திய வங்கியின் 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி விவகாரம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சுரேஷ் சலைவிடமிருந்து 600 பக்க ரகசிய அறிக்கை, வெளிச்சத்துக்கு வந்துள்ள வெளிவராத பல ரகசிய தகவல்கள். 16 வயதுக்குட்பட்டோருக்கு விரைவில் நடைமுறைக்கு வரும் தடை, பிரதமர் உறுதி. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், பதவி விலகல் குறித்து நீதி அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. அர்ஜுனா எம்பியின் இருக்கையை மாற்றுங்கள், சபாநாயகரிடம் கஜேந்திரகுமார் கோரிக்கை. யாழில் ராணுவ தேவைக்கே காணி சுவீகரிப்பு, உறுதிப்படுத்தியது பிரதேச செயலகம். வடமாகாணத்தில் முதலிட பெறும் புலம்பெயர் தமிழ் மக்கள் இங்கு காணிகளை கொள்வனவு செய்கின்ற போது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் இழுத்தடிப்பு காரணமாக மீண்டும் அவர்கள் தம்முடைய சொந்த நாட்டுக்கே செல்லும் துப்பாக்கிய நிலை காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். காணிக்காக முதலீடை செய்வதற்காக காணிக்காக பிரதேச செயலாளருக்கு ஊடாக நீங்கள் பிஓஐ ப்ராஜெக்டை மாத்திரம் சொல்லுகிறீர்கள். இப்போ நான் சொல்கிற விடயங்கள் என்னென்னு சொன்னால் சிறுகை தொழில், அப்படி மைக்ரோ இனிஷியேட்டிவ்ஸ், அப்படியான சின்ன விடயங்களுக்கு முதலீட்டு சபைக்கு போய் வருவது என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே பிரதேச செயலாளர் ஊடாக முதலீட்டுக்கான காணியை விண்ணப்பிக்கும் போது எனக்கு தெரியும் கடந்த 3 வருடங்களாக இந்த காணிக்காக அலைந்து திரிகின்ற சூழல் இருக்கிறது. இன்று வரை அந்த காணி வழங்கப்படவில்லை, அல்லது ஒருக்காந்த காணியை வழங்கிவிட்டு அவர்கள் முதலீட்டுக்கான செயற்பாடுகள், இப்போ எனக்கு தெரிந்த ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், 5 மில்லியன் ரூபாய் செலவழித்து காணியை துப்புரவு செய்த பிற்பாடு அது வேறு தேவைக்காக தான் கொடுக்க போகிறோம், அந்த காணியை உங்களோட செயற்பாட்டை நிறுத்துங்கள் என்று வவுனியாவிலே செய்யப்பட்டு அது நீண்ட காலமாக ஈடுபட்டு போகிறது. ஆகவே என்னுடைய கேள்வி, பிரதேச செயலாளருக்கு ஊடாக பிரதேச செயலக மட்டத்திலே காணி பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அனுமதி எடுக்கப்பட்டு, மாவட்ட காணி பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அனுமதி எடுக்கப்பட்டு காணி திணைக்களத்துக்கு போய் அந்த முதலீட்டுக்கான காலம் வருடக்கணக்கில் ஈடுபடுகிறது. ஆகவே ஒவ்வொரு மாவட்ட மட்டத்திலும் சிறு நடுத்தர முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக உங்களால் ஏதாவது மாவட்ட மட்டத்தில் காணிக்கான ஏற்பாட்டை செய்ய முடியுமா என்று கௌரவ அமைச்சர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். முள்ளிக்குளம் பல்லக்கண்டல் புனித அந்தோணியர் ஆலயத்துக்கு மக்கள் வழிபட செல்வதற்கு வசதியாக மூடப்பட்டுள்ள மன்னார் புத்தளம் பாதையை 5 நாட்களுக்கு மட்டும் திறந்து தருமாறு அப்பகுதி மக்கள் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இக்கோரிக்கையை வலியுறுத்தி முள்ளிக்குளம் பகுதியில் உள்ள ஆலயவாதை முன்பாக மக்கள் ஒன்றிணைந்து அமைதி வழி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். முள்ளிக்குளம் பள்ளக்கண்டல் அந்தோணியாரை இவ்வருடம் தரிசிக்க முடியாதபடி பாதை மூடப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். இது மிகுந்த மனவேதனையை அளிக்கின்றது. எங்கள் ஊர் ஆலயத்திற்கு சென்று நேர்த்திக்கடன்களை நிறைவேற்ற முடியாத நிலையில் உள்ளோம். எமது வாழ்வாதார சூழலை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் 5 நாட்களுக்காவது பாதையை திறந்து தாருங்கள் என கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பில் முள்ளிக்குளம் பங்கு தந்தை அருட்பணி டொரன்ஸ் அடிகளார் கருத்து தெரிவிக்கையில், யுத்தத்திற்கு பின் முள்ளிக்குளம் கிராமம் கைவிடப்பட்ட நிலையில் மக்கள் பூர்வீக நிலங்கள் கடற்படையினர் வசம் உள்ளன. மக்கள் இடம்பெயர்ந்து ஒரு இடங்களில் வாழ்ந்தாலும் இந்த ஆலயமே ஆன்மீக தாக்கத்தை தீர்க்கும் இடமாக உள்ளது. தற்போது மறுச்சு கட்டி புத்தளம் பாதை மூடப்பட்டுள்ளதனால் மக்கள் ஆலயத்திற்கு செல்ல சுமார் 250 கிலோமீட்டர் தூரம் சுற்றி அனுராதபுரம் வழியாக செல்ல வேண்டியுள்ளது. இப்பாதை வழியாக சென்றால் வரும் 30 கிலோமீட்டர் தூரமே ஆகும். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களால் இவ்வளவு தூரம் பயணம் செய்வது சாத்தியமற்றது. எனவே மக்களின் மத கடமைகளை நிறைவேற்ற பாதையை திறந்து போக்குவரத்துக்கு அனுமதிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கேப்பாப்பிளவு மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே முல்லைத்தீவு வரவிருக்கும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர மக்களை சந்திக்க வேண்டும் என துரைராசா ரவிகரன் சபையில் கோரிக்கை விடுத்தார். குறிப்பாக கேப்பாப்பிளவில் 55 குடும்பங்களுக்குரிய 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும்
4 குடும்பங்களுக்குரிய 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளுமாக மொத்தம் 59 குடும்பங்களுடைய 159.5 ஏக்கர் காணிகளை இராணுவத்தினர் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றனர். இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள குறித்த பகுதிக்குள் பாடசாலை, பொதுநோக்கு மண்டபம், கோவில், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. தென்னை, மா, பலா, பனை, வேம்பு உள்ளிட்ட பயன் தரும் மரங்களும் காணப்படுகின்றன. மக்களுடைய பெருமளவான கால்நடைகளை இராணுவத்தினர் அந்த பகுதிக்குள் அபகரித்து வைத்திருப்பதாகவும் பால் உற்பத்தியை பெறுவதாகவும் மக்களால் எம்மிடம் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தமது வளங்களை பயன்படுத்தி இராணுவத்தினர் இயற்கை உரம் தயாரித்து விற்பனை செய்வதுடன் நந்திக்கடல் வாழ்வாதார வளத்தினை பயன்படுத்தி கொள்ள முடியாதவாறு இராணுவத்தினர் முடக்கி வைத்திருப்பதாகவும் மக்களால் எம்மிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 16/7/26 பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வருகை தர உள்ளதாக அறிய முடிகின்றது. அவ்வாறு வருகை தருகின்ற பாதுகாப்பு பிரதி அமைச்சர் காணி விடுவிப்பை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கேப்பாப்பிலவு மக்களை சந்தித்து கலந்துரையாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி. அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம் சிறைச்சாலை சம்பவம் சம்பந்தமாக கடந்த 5-6ஆம் தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் மற்றுமொரு அரசின் காவல் கட்டமைப்பின் தரநிலையை உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்னரும் இலங்கையின் சிறைகளில் கலவரங்கள் நடந்திருக்கின்றன. அரசே முன்னின்று, அரசே திட்டமிட்டு முன்னகர்த்தி, அரசே துணை நின்று அரங்கேற்றிய சிறை கலவரங்களில் இருந்து மேற்படி 2026 ஜூலை நீர்கொழும்பு சிறை கலவரம் வேறுபட்டு நிற்கின்றது. 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள கைதிகளால் வெட்டியும் குத்தியும் படுகொலை செய்யப்பட்டனர். வெவ்வேறான 2 நாட்களில் 35 பேர் 18 பேர் என தமிழ் அரசியல் கைதிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டமை தமிழர் மீது இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தாக்குதலாகவே கருதப்படுகின்றது. நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்படும் போது தனது இறுதி ஆசையை குட்டிமணி இவ்வாறு விவரித்தார். எனது மரண தண்டனையை நிறைவேற்ற முன் என் கண்களை எடுத்து பார்வையற்ற ஒருவருக்கு பொருத்துங்கள். நான் பார்க்க முடியாத தமிழீழத்தை என் கண்களாவது பார்க்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலை அதிகாரிகளே அறைக்கதவுகளின் திறப்புகளை சிங்கள கைதிகளுக்கு கொடுத்ததாக தப்பி பிழைத்தவர்களின் வாக்குமூலங்கள் சான்றுபடுத்தின. அப்போதைய அரசின் கட்டமைப்புகள் சிறை கலவரங்களையும் சிறைகளில் படுகொலைகளையும் முன்னின்று நடத்தியதற்கு காலவழியில் எண்ணற்ற சான்றுகள் காணப்படுகின்றன. பிந்துனுவேவ புனர்வாழ்வு முகாம் இதற்கு மற்றொரு சான்று. அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த தமிழ் இளைஞர்கள் 27 பேர் 2000 ஆண்டு 10ஆம் மாதம் 25 அன்று கொல்லப்பட்டனர். 14 இளைஞர்கள் காயமுற்றனர். சம்பவ தினத்துக்கு முதல் நாள் புலிக்குட்டிகளின் சதைகளை எங்கள் நாய்களுக்கு போடுவோம் என சிங்களத்தில் எழுதப்பட்ட சுவரொட்டிகள் முகாமை சுற்றி பல இடங்களில் காணப்பட்டதாகவும் குறித்த தாக்குதல் திட்டமிட்ட தாக்குதல் எனவும் பிந்துனுவேவா படுகொலைகளுக்கு போலீசாரே பதில் கூற வேண்டும் எனவும் சிலுமின என்ற சிங்கள பத்திரிகையே செய்தியை வெளிக்கொணர்ந்தது. முன்னைய காலங்களில் அரச கட்டமைப்புகளால் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இத்தகைய சிறை கலவரங்கள் இன்றும் அதே அரச கட்டமைப்பின் மனித நேயமற்ற வினைத்திறனற்ற காவல் கட்டமைப்பை உலகுக்கு வெளிக்காட்டியுள்ளது. வெலிக்கடையிலும் பிந்துனுவேவாவிலும் களுத்துறையிலும் தமிழர்கள் என்ற நிலையில் கிட்டாத நீதி நீர்கொழும்பிலாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம் செம்மணி புதைகுழியை பற்றி ஒரு சிறு. Honorable Thurerasa Raviharan, you have 2 more minutes left. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க
தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவல்களை சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்தியிருந்தார். அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளேவினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தமக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவே அனுப்பி வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மனித புதைகுழி தொடர்பில் எதனையும் கூற வேண்டாம் எனவும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனவே சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் அங்கு செம்மணியோடு சார்ந்த மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இவ்வுயரிய சபையினை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு பேரவையை தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள், சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் இறக்குமதி தீர்வை தொடர்பான தீர்மானம், மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள், ப்ளீஸ் 1 minute சார், இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் இரு கட்டளைகள் என்பவற்றை அங்கீகரிக்கும் இன்றைய விவாத பொழுதிலே சமத்துவ அனுபவங்களுக்கு சவாலாகும் சில விடயங்களை இங்கும் முன்வைக்க விரும்புகின்றேன். வங்கி சேவைகளும் பணம் மற்றும் மதிப்பு மாற்றம் சேவைகளும் இன்னமும் கிடைத்திராத பிரதேசங்கள் பல வன்னி பிராந்தியத்தில் உண்டு. பிரித்தானியரிடம் இருந்த இத்தீவு கைமாற்றப்பட்டதன் பின்னர் சான் ஏற முளம் சறுக்கும் வகையில் பல்வேறு சவால்களை ஓர் இனமாக ஈழத்தமிழர்கள் நாம் எதிர்கொண்டோம். 1950களில் எமது மொழி உரிமை பறிக்கப்பட்டது. 1950களில் 70களில் 80களில் இதில் மிகுதியாக இருக்கின்றதை நான் சபாவிடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமட் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிராக பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கை தொடர்பாக சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை அடுத்த விசாரணை நாளில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். விசாரணையின் போது சிரேஷ்ட அரச சட்டத்தரணி சமதாரபிய சேட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்து விட்டதாகவும் அது தொடர்பான கோப்புகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் தலைமை வழக்கறிஞரின் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கு ஒரு திகதி வழங்கப்பட வேண்டும் என மூத்த அரசு வழக்கறிஞர் மேலும் கோரினார். அதன்படி செப்டம்பர் 30 அன்று முறைப்பாட்டை திரும்பப் பெறுமாறு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அந்த திகதியில் தலைமை வழக்கறிஞரின் நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கவும் அவர் அறிவுறுத்தினார். நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார பொறுப்பிலிருந்து தப்ப முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த வன்முறை சம்பவங்களுக்கான பொறுப்பை ஏற்பதாக நீதி அமைச்சர் கூறியுள்ளதாகவும் அதனுடன் அவர் நின்றுவிடக்கூடாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பவத்திற்கான பொறுப்பை ஏற்பது மட்டுமன்றி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தற்காலிக அடிப்படையிலேயோ தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டு விசாரணை ஆணைக்குழுவில் இந்த விவகாரம் தொடர்பில் சாட்சியம் அளித்து தனது குற்றமற்ற தன்மையை நிரூபித்துக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கிக்கு சொந்தமான 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அரசு நிதி மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கின் விசாரணை தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் சிஐடிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
திரைசேரி கடன் திரும்பிச் செலுத்தும் நடவடிக்கையின் போது இந்த நிதி மோசடியாக பெறப்பட்டதாக கூறப்படும் நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழக்கு நீதவான் ஃபசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையுடன் தொடர்புடைய 16 டெராபைட் கணினி தரவுகள் மேலதிக ஆய்விற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் ஆய்வறிக்கைகள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் சிஐடியினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான அரசாங்க பகுப்பாய்வாளர் அறிக்கைகளும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் சிஐடியினர் குறிப்பிட்டுள்ளனர். இரு தரப்பினரின் விளக்கங்களையும் பரிசீலித்து நீதவான் ஃபசன் அமரசேன விசாரணையின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளார். 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்வது அல்லது கட்டுப்படுத்துவது தொடர்பான முன்மொழிவுகளை ஆராய்வதற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரங்கள் அமைச்சு பங்குதாரர்களுடன் பூர்வாங்க கலந்துரையாடல் ஆரம்பமாகியுள்ளதாக பிரதமர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சமூக ஊடகங்களின் சமூக, மனநல மற்றும் சுகாதார தாக்கங்கள், டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் தொடர்பில் ஆராயப்பட உள்ளது. குழந்தைகளின் மன மற்றும் உடல் நலனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்களுடன் 16 வயதிற்குட்பட்டோருக்கான அணுகலை தடை செய்வது தொடர்பில் தேசிய வழிகாட்டுதல்களை வரைவு செய்யும் பணியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் கைபேசி அடிமைத்தனத்திலிருந்து மீள்வதற்கு உதவும் ஒரு திட்டத்தையும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரங்கள் அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் அது ஏற்கனவே நேர்மறையான பலன்களை காட்டியுள்ளது என்றும் பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக தனது பதவியில் இருந்து விலகுமாறு பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தம் வந்த போதிலும் அத்தகைய அழுத்தத்துக்கு பணிந்து தாம் பதவி விலகப் போவதில்லை என நீதியமைச்சர் ரசர நாணயக்கார் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியால் மட்டுமே தன்னை அப்பதவியிலிருந்து நீக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். ஜனாதிபதி அறிக்கை வெளியிட்டால் மட்டுமே நீதி அமைச்சர் பதவியில் இருந்து விலக தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சிறை மோதல் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அதிகாரிகள் தற்போது மிகவும் சுதந்திரமான முறையில் தங்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதேபோல் மோதலில் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் கைதிகள் அளித்த வாக்குமூலங்கள் ஒட்டுமொத்த விசாரணையை வெற்றிகரமாகவும் உண்மையான தகவல்களை வெளிக்கொணரவும் மிக முக்கியமான சான்றுகளாக அமையும் என்றும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் நாளை சுவீகரிக்கப்படவுள்ள தனியாருக்கு சொந்தமான 25 ஏக்கருக்கு மேற்பட்ட காணி மருதங்கேணி பகுதியில் உள்ள ராணுவ முகாமுக்காகவே சுவீகரிக்கப்பட உள்ளதாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுவீகரிக்கப்படவுள்ள காணி அவசிய தேவை கருதி என அறிவித்தல் ஒட்டப்பட்டுள்ளது. அதேவேளை நாளைய தினம் காணி சுவீகரிப்புக்கு எதிராக தமிழ் மக்களை அணிதிரண்டு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.